பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், மேன் ஆஃப் வொக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் சசி தரூர். ஸோ இவர் வந்து த இரா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு வந்து ஒரு புக் எழுதியிருந்தாங்க. ஸோ அது படித்ததுலேருந்து எங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் கண்டினியூஸாக படிக்க ஆரம்பித்தேன். இந்த புக்கோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் பாருங்கள். ஸோ இவரோட இந்த புக்கு, அதுக்கப்புறம் பேரடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர்னு இன்னொரு புக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரம் மிட் நைட் டு மில்லினியம் அப்படின்னு இன்னொரு புக் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மூணுமே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இவர் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஆஃப் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது போட்ட உடனே நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கி ஐ திங்க் தமிழில் நம்ம சேனலில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்குக்கு வந்து ரிவ்யூ வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு 100 பேஜஸ் படிக்கும்போது இந்த வீடியோ மாசா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் படிக்கும்போது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து என் மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த புக்கில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா இந்த புக்கில் வந்து நேஷ்னலிசம் பற்றி பேசுகிறாங்க, பேட்ரியாட்டிசம் பற்றி பேசுகிறாங்க, சிஏஏ பற்றி பேசுகிறாங்க, என்ஆர்சி பற்றி பேசுகிறாங்க, மத திணிப்பு பற்றி பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் ரொம்பவே சென்சிட்டிவான டாப்பிக்கு. ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பேட்டில் ஆஃப் பிலாங்கிங்ஸ் பை டாக்டர் சசி தரூர். ஸோ இந்த புக்கில் மெயினாக எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நேஷ்னலிசம் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான். நேஷ்னலிசம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நேஷ்னலிசமே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இந்த சேப்பியன்ஸ் புக்கு நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இதோட ஆத்தர் யுவால் நோவா ஹராரி வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருப்பாரு. அதாவது நேஷ்னலிசம்ன்றதே ஒரு ஃபிக்ஷனான ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான் அப்படின்றது. அது வந்து ரொம்பவே கரெக்டான ஒரு இது. ஏன்னா வந்து ஒரு நேஷ்னலிசம்ன்றது ஒரு மதத்தையோ இல்லை இனத்தையோ இல்லை ஒருத்தனோட கலரையோ இல்லை அவன் மொழியோ வச்சு இல்லை அந்த ஊரில் இருக்க நிறைய பேரை வச்சு வர்றது நேஷ்னலிசம் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டால் நான் இந்த ஊர்க்காரன் தான் அப்படின்னு நினச்சி நம்பி வாழ்கிறது தான் வந்து நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இன்னுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் முதல்ல நேஷ்னலிசம்க்கும் பேட்ரியாட்டிசம்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும். பேட்ரியாட்டிசமை வந்து இந்த புக்கில் வந்து ஒரு நல்ல லைட்டில் காட்டுறாங்க, நேஷ்னலிசம் வந்து ஒரு பேட் லைட்டில் காட்டுறாங்க. உங்களுக்கு இன்னும் நேஷ்னலிசம் பேட்ரியாட்டிசம்க்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்து அது பேட்ரியாட்டிசம், நம்ம நாடு மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்து அது நேஷ்னலிசம். ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா வந்து சரியாக சமைக்கலனாலும் சரி, சும்மா கடுப்பேற்றிட்டே திட்டிகிட்டே இருந்தாலும் அவங்க உங்கள் அம்மா அப்படின்றனால உங்களுக்கு ஒரு லவ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஃபீல் உங்கள் நாடு மேலே இருக்கும்போது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வரும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜனகணமனகதி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முடியெல்லாம் எஞ்சி நிற்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல். வேறஸ் நேஷ்னலிசம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம நாடு ஜெயிக்கணும், முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் வந்து நேஷ்னலிசம். ஒரு பேட்ரியாட்டிக் பர்சனாக நீங்கள் இருந்து வந்து உங்கள் நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பர்சனை அப்போஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து ஒரு நல்ல தமிழனாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது. ஸோ இந்த புக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்றது நிறைய வகையான நேஷ்னலிசம் சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் நேஷ்னலிசம், மெஜாரிட்டேரியன் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மேஜராக 2 நேஷ்னலிசம் கீழே தான் வருது. என்ன அப்படின்னா சிவிக் நேஷ்னலிசம், எத்னிக் நேஷ்னலிசம் அப்படின்ற இந்த 2 கான்செப்ட் கீழே தான் வருது. சிவிக் நேஷ்னலிசம்ன்றதுக்காக தான் இந்தியா உருவாச்சு. இந்தியா உருவாகும் போது சிவிக் நேஷ்னலிசம் அதை ஃபாலோ பண்ணி தான் உருவாச்சு. அதாவது என்னென்னா, ஒரு மனிதனோட ஐடென்டிட்டி, அதாவது மொழி, இனம், மதம், அவனோட கலர், இதை வச்செல்லாம் நம்ம அவனை இந்தியனா இல்லை ஆன்டி இண்டியனா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதே எத்னிக் நேஷ்னலிசம் அப்படின்னா இதெல்லாம் வச்சு ஒருத்தன் இந்தியனா இல்லை ஆன்டி இண்டியனா அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் எத்னிக் நேஷ்னலிசம். இந்த புக்கு ஃபுல்லாக நம்ம சிவிக் நேஷ்னலிசமை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுவரை இந்த புக்கு வந்து கான்ட்ரவர்சி இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேஷ்னலிசம், பேட்ரியாட்டிசம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தான் இந்த புக்கு ரொம்ப சென்சிட்டிவாக போகுது. பேஜ் நம்பர் 103 அதில் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சில குரூப் ஆஃப் பீப்புள், பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மற்ற கடைங்களை உடைக்கிறது இல்லை தகராறு பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது வந்து அவங்களோட கல்ச்சுரல் பிலீஃபை இவங்களுக்குள்ளே திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஏன் நாடு, நான் இங்கே வாழ்வேன், எனக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்குது, நான் அதை தான் பின்பற்ற முடியும். நீ நினைக்கிறதுக்காக நான் வாழ முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்கிறனால நீ என்ன ஆன்டி இண்டியன் பிராண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த புக்கோட கான்செப்ட். பேஜ் நம்பர் 378 மெஜாரிட்டேரியன் நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அதையும் பேஜ் நம்பர் 256 வந்து லாங்குவேஜை வந்து இன்புட் பண்ணுறது, அதாவது ஒரு மொழியை வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க.
இதுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவில் நிறைய மொழிகள் இருந்தாலுமே நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. ஆனால் நீங்கள் கூகுளில் போயிட்டு நேஷ்னல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வரும். இது ஏன் அப்படின்னா அது தப்பாக வருதா அப்படின்னா தப்பாலாம் ஒன்றும் வரல, கரெக்டாக தான் வருது. அது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இந்த புக்கில் மெஜாரிட்டி ஆஃப் த ஹிந்தி ஸ்பீக்கிங்கால், அதாவது ஹிந்தி மக்கள் வந்து அதிகமாக இருக்கனால ஹிந்தி தான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குது சில பேருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ நம்ம ஏன் அதை கற்றுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு ஹிந்தி லெட்டர்ஸ் வைக்கிறது வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது சிபிஎஸ்சியில் ஹிந்தி கம்பல்சரி ஆக்கிறது வேண்டாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்வச் பாரத் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஹிந்தி பேர் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்க பெரியாரை வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து முன்னாடி நிப்பாட்டுறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் ஆகும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரியார், அதாவது இந்த புக்கு எழுதின ஆத்தர் வந்து கேரளாவை சார்ந்தவங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க பெரியார் வந்து இந்த ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் ஆகாமல் இருக்க நிறைய போராடினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், ஹிந்தி கற்றுக்கிறது வந்து தப்பு இல்லை. என்ன கேட்டால் எனக்கும் ஹிந்தி தெரியாது. ஸோ ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஹிந்தியில் தான் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. எனக்கும் சில ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கானா காலியா இல்லை வந்து மே ஹிந்தி நை மாலும், இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் மட்டும் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு வேர்டுமே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கில் என்ஆர்சி பற்றி பேசுகிறாங்க, சிஏஏ பற்றி பேசுகிறாங்க, அயோதா பற்றி பேசுகிறாங்க, லாங்குவேஜ் டாமினேஷன் பற்றி பேசுகிறாங்க, இவ்வளோத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக மற்ற யூடியூப் சேனல்ஸில் போய் பார்த்தாலே தெரியும். அதே இன்ஃபர்மேஷன் தான் கிட்டத்தட்ட. இதை பண்ணாதீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த புக்கோட மாரல் என்ன அப்படின்னா, எத்தனிக் நேஷனலிசம் வேணால் சிவிக் நேஷனலிசமை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அப்படி தான் இந்தியா உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எத்தனிக் நேஷனலிசம் ஃபாலோ பண்ணுறனால நம்மளுக்கு இந்தியாவில் மட்டும் மைனாரிட்டிஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. இதே யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேச்சில் சொல்கிறாரு, பைடனுக்கு வந்து வயசாகிடுச்சு, சப்போஸ் அவர் செத்துட்டார்னா ஒரு இந்தியன் கமலா ஹாரிஸ் வந்து, இந்தியன்னு சொல்ல கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட் ஆயிடுவாங்க, இது வேணுமா, அதுக்காக நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. இது பக்கா ஒரு ரேஷியல் டாமினன்ஸாக வந்து தெரியுது. ஏன்னா உங்கள் பிரசிடென்ட் இறந்துட்டார்னா வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவங்க வந்து நம்மளுக்கு பிரசிடென்ட் ஆயிடுவாங்க, இது வேண்டானா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லார். இது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். ஒரு டெமோக்ரஸியில் ஒரு கல்லை போட்டு உடைக்கிறது, அதாவது எல்லா மக்களும் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கோட ரிவ்யூ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த புக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் புக்கு அண்ட் இப்போ இருக்க கரண்ட் பாலிடிக்ஸை வச்சு இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனான்ற வேர்ட்லாம் வந்து இந்த புக்கில், நான் படித்த புக்ஸில் இந்த புக்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கு. இந்த புக்கில் வந்து பர்டிகுலராக ஒருத்தங்களை நல்லாவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்றத நான் சொல்கிறேன், வேறு யாரும் இல்லை, பிஜேபி, மோடி, இந்துத்துவா, இவங்கள நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ இந்த புக்கோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, இந்த புக்கில் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதுக்கான ரீசன்ஸ் வைக்கிறாங்க, விச் இஸ் ஃபேர். ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் சில இடத்துல வந்து காங்கிரஸையும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொலிட்டிக்கல் மாதிரி தோணுது. பட் ஸ்டில் அந்த நேஷ்னலிசம் பேட்ரியாட்டிசமை நல்லா ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறனால உங்களுக்கு நேஷ்னலிசமுக்கும் பேட்ரியாட்டிசமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும்னா இந்த புக்கை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கடைசியாக என்ன மாரல் ஆஃப் த வீடியோ என்ன சொல்கிறது, பிஜிஎம்மே போட்டுருவோமா? ஸோ ஃபர்தராக இன்னுமே நிறைய புக்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.